ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக இந்த மெயின்ஸ் கொஷின்ஸ் ஒன்று பார்த்துட்ருக்கோம். 2024 ரீசெண்ட்டு. ஸோ இந்த மெயின்ஸ் கொஷின் மூலமாக நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சோர்ஸஸ்லாம் எப்படி படிக்கிறது, எந்தெந்த சோர்ஸ் இருக்கிற சோர்ஸ் வந்து இனஃபாக இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் பார்த்தோம் GS 1ல். ஸோ GS 1ல் 5th கொஷின், why do large cities tend to attract more migrants than smaller towns? Discuss in the light of conditions in developing countries. ஸோ இது இப்போ 10 மார்க்கர் கொஷின் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு கேட்டாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக 2 பார்ட் இருக்குது. ஏன் வந்து லார்ஜ் சிட்டி வந்து நிறைய மைக்ரண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுது தென் ஸ்மாலர் டவுன்ஸ், இது ஃபர்ஸ்ட் பார்ட். டிஸ்கஸ் இன் தி லைட் ஆஃப் செகண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ இது ஒரு செகண்ட் பார்ட். ஆக்சுவலாக இது ஒரு பார்ட் தான், ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரே பார்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஃபோக்கஸ்டாக நம்ம இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, ஸ்ரீலங்கா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ், மெனி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்த தேர்ட் வேர்ல்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துங்க, இந்தியன் சிட்டிஸில் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, சைனா சிட்டிஸில் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஸோ ஏன் மோஸ்ட்லி வந்து எதுக்குறாங்கன்னா கீ பாயிண்ட் வந்து என்னென்னா இதில் வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அண்டு சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் தான் மெயினாக. ஸோ என்ன ஸோ இதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுப்பீங்க? ஸோ ஏன் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் உங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் இந்த ஏன் வந்து ஒரு ஃபேக்ட், ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டா வச்சு இவ்வளோ பேர் வந்து இந்தியாவில் கூட எடுத்துக்கோங்க, இந்தியா ஏஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் இவ்வளோ பேர் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க ஸ்மாலர் லார்ஜஸ்ட் சிட்டிஸ்க்கு அப்படின்ட்டு, தென் ஸ்மாலர் டவுன்ஸ், இதெல்லாம் டேட்டா வந்து நீங்கள் அது ஒரு இன்ட்ரொடக்ஷன். அடுத்து பாடி பார்ட்டில் என்ன கொடுக்கலான்னா மெயினாக வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய அட்ராக்ட் ஆகும். ஸ்மாலர் டவுன்ஸில் வந்து அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர், இங்கெல்லாம் எம்என்சிஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்மாலர் டவுன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஸ்மாலர் டவுன் எடுத்துங்க, லைக் எக்ஸாம்பிள் கடலூர் எடுத்துங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டோர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்ஸ், இண்டோர்லாம் பெரிய சிட்டிஸ் ஆக்சுவலாக. ஸோ ஸ்மாலர் டவுன்ஸ் எடுத்துங்க, கம்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் GS 1ல் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சொசைட்டி அதை படிச்சிங்கன்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்த டேட்டா வச்சு நீங்கள் கன்க்ளூஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லார்ஜர் நம்ம வந்து நமக்கு ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க, தென் ஸ்மார்ட் வில்லேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டாக டெவலப்பிங் வந்து டெவலப்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இன்க்ளூசிவாக இருக்கணும். அப்படி கவர்மெண்ட் எல்லாம் நிறைய இந்த UNDP இவங்கெல்லாம் எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இட் வில் பியர் த ஃப்ரூட். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து கன்க்ளூஷனாக முடிச்சிடலாம். ஸோ தட் வில் பி இனஃப் ஃபார் த கொஷின். தென் 6th கொஷின், வாட் இஸ் பினாமினல் க்ளவுட் பஸ்ட், எக்ஸ்பிளைன். ஸோ ஏன் இந்த க்ளவுட் பஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நிறைய இப்போலாம் வந்து க்ளவுட் பஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாச்சல் பிரதேஷில் போன வருஷம் நடந்தது, இந்த வருஷம். ஸோ அதனால் இந்த கொஷின் வந்தது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் ஜியோகிராஃபி கொஷினும் கேட்குறாங்க. அது வந்து மனசில் வச்சுங்க. ஸோ நியூஸ் பேப்பர் மஸ்ட்டு, இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் ரெகுலராக படிச்சிருந்தேன் க்ளவுட் பஸ்னால் என்னென்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அந்த டெஃபினேஷன் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துடலாம். அடுத்து வாட் இஸ் த பினாமினல், ஏன் எதனால் இந்த பினாமினல், இந்த பினாமினல்னா என்ன, ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்குது, அதை எலாபரேட் பண்ணுங்கள் பாடி பார்ட்டில். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, எங்கெங்கெல்லாம் இது நடந்தது அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்மாலர் இது நோட்டில் வந்து இது வந்து எப்படி தவிர்க்கலாம், கிளைமேட் சேஞ்ச்னால தான் மோஸ்ட்லி இது வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, ப்ரிவெண்ட்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கிளைமேட் சேஞ்சை வந்து அரெஸ்ட் பண்ணால் தான் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அடுத்து போஸ்ட் க்ளவுட் பஸ்ட்டு என்னென்ன இதுவெல்லாம் 2012-13 அதெல்லாம் வந்து இந்த உத்தராகண்ட் க்ளவுட் பஸ்ட், அதுவும் க்ளவுட் பஸ்ட் தான், ஃபேமஸ் க்ளவுட் பஸ்ட். ஸோ இப்போலாம் நிறைய க்ளவுட் பஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ வயநாட்டில் நடந்த க்ளவுட் பஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் க்ளவுட் பஸ்ஸுக்கு என்னென்ன எஃபர்ட் கவர்மெண்ட்லாம் எடுத்திருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் எடுங்க. ஸோ தட் வில் கிவ் எக்ஸ்ட்ரா எட்ஜ். அவ்வளோதான். இதில் வந்து நிறைய எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக 150 வேர்ட்ஸ்க்கு எழுதணும்னு இல்லை. நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இதில் இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதுக்கு கண்டென்ட் நல்லா கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜியாகிரபி கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் அதில் போயிடுங்க, அதனுடைய நோட்ஸ் எடுத்துங்க. தட் வில் பி பெஸ்ட் ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டை.
ஸோ இந்த 2 கொஷனுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து அவங்க சைக்ளோன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இட் வில் கிவ் எக்ஸ்ட்ரா ஏஜ் ஃபார் யூ. தேங்க்யூ.